சார் நல்லா இருக்கீங்க? வாங்க சார். வாங்க சார். ஹலோ. டீ வெங்காயம். சாருக்கு வந்து டீ வேணும் வாங்கிட்டு ஓகே. நம்ம வீட்டில் பக்கத்தில் ஒரு பையன் குடிச்சு போட்டு ஒரே அமக்கெல்லாம் பண்ணிக்கிறான் சார். என்ன ஏதோ தண்ணி அடிச்சுட்டு வந்துருக்கலாம், ஏதோ வீட்டு தகராறுன்னு. இது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த அரசாங்கம் கண்டுக்க மாட்டேங்குது. பஞ்சாயத்து நிர்வாகி எவ்வளோ சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல சார். அதனால இதெல்லாம் கொஞ்சம் அடைக்கிட்டு வந்ததுனால இவ்வளோ லேட் ஆகி போச்சு. என்ன மத்தியானமா உன்னை வந்து பார்க்கலான்னு இருந்துச்சு. அப்படிங்களா? ஆமாம் சார். நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபோன் கால் பண்ணிருக்கலாமா சார்? சார் பார்த்துட்டு ரொம்ப நாள் ஆச்சு. சொல்லினா நல்லா தான் இருந்து. இப்போ நீங்கள் வந்து சார் இருக்கிறாரா இல்லையாங்க கரெக்டாக போய் வீட்டில் இருக்கு ஃபோன் பண்ணி நடப்பு எங்க சார் நம்ம நினைக்கிற மாதிரி எங்க சார் இருக்கு? இன்னைக்கு இருக்கிறதுல 99% பார்த்தீங்கன்னாக்கா 199% குடிகாரன் தான் சார் இருக்கான். உண்மைதான் சார். ஏன்னா இப்போ என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா நம்ம நாட்டு இந்திய மக்கள் வந்து குடிமக்கள் சொல்றதை விட குடிக்கிற மக்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க. உண்மை சார் இல்லைங்களா? அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நாட்டுடைய பொருளாதாரம் வீழ்ச்சி எல்லாமே இந்த அரசாங்கம் பண்றதுக்கு தான் மூல காரணம் இருக்குது சார். இன்னைக்கு ஒவ்வொரு தொகுதி 234 தொகுதியில் 234 கோடி வருது ஒரு நாளைக்கு வருமானம் அரசுக்கு வந்து. அதனால அவன் என்ன பண்றது எடுக்க மாட்டான். இப்போ மற்றவங்க ஒவ்வொரு குடும்பத்துல இந்த மாதிரி வந்து சம்பாதிக்கிறது எல்லாமே குடிச்சு அடிச்சுட்டாக்கா பரவாயில்ல அரசாங்கத்துக்கு. அதான் குடும்ப நாசம் தான். எல்லாமே சரக்கு சின்ன சின்ன பசங்களாம் கூட சும்மா ஒரு நீ மட்டும் பிரச்சனை என்ன பிரச்சனை பண்ணிக்கிறேன்னா இத்தனை காலேஜ் பண்ணி சார் ஃபர்ஸ்ட் இயர் தான் போயிடும். செகண்ட் இயர்ல தேர்ட் இயர்ல ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து இந்த மக்கள் பண்றான். வீட்டுல காலேஜுக்கு போறேன் பணம் வாங்குறோம், குடிச்சு போட்டு காலேஜுக்கும் போறது இல்லை. இந்த மாதிரி அவங்க போயிட்டு பிரின்சிபால் வந்து பெற்றோரை கூட்டின்னு வர சொன்னாக்க அப்போ வந்து பிறகுதான் தெரியுது இவன் இந்த மாதிரி பண்றாங்க. லாஸ்ட்ல பார்த்தா 2 லட்சம் ரூபாய் கட்டிட்டு இருக்கிறாங்க காலேஜ்ல. 2 லட்சம் ரூபாய் கட்டிட்டு இப்போ ஸ்கூலுக்கு போடாம காலேஜ் போனா காலேஜும் போக மாட்டேங்கிறான். என்ன நடவடிக்கை இருக்குதுன்னு தெரியல. இந்த காலேஜ் பிரின்சிபால் எவ்வளவு சொல்லி பார்த்துட்டாரு. மது ஒழிக்கிறதுக்கு முடியாது. எத்தனையோ அரசியல்வாதிகளும் சரி பப்ளிக் நிர்வாகமும் சரி. ஆரம்ப காலத்துல மது இருந்ததா? இல்லையே. இல்லையா சார்? காமராஜர் காலத்துல மது இருந்ததா? இல்லையே. இல்லைங்களா? எம்ஜிஆர் காலத்துல மது இருந்ததுங்களா? இல்லையே. அதாவது இந்த நாட்டுடைய நடப்பு பார்த்தீங்கன்னாக்கா அரசாங்கமே வந்து ஒரு பார் எடுத்து நடத்துதுன்னா அது இந்தியாவிலே தமிழ்நாடு மட்டும்தான், வேற எங்கேயுமே இல்லை. நீங்க எந்த ஸ்டேட் எடுத்து பார்த்தாலும் அது மாதிரி கிடையாது. அரசாங்கமே எடுத்து நடத்துதுனாக்கா அப்போ நாட்டு மக்கள் போகலாம். அப்படிதான் அதுக்கு யோசனை இல்லைங்களா? மதுவிலக்கு பிரிவுன்னு ஒரு டிபார்ட்மெண்டே இருக்குது, இலாக்கா இருக்குது. அந்த இலாக்கா மட்டும் என்ன பண்ணுது சார்? அரசாங்கம் சொல்லுங்க சார். அவங்க அரசாங்கம் என்ன சொல்றா? மதுவிலக்கு பிரிவுன்னு ஒரு இலாக்கா இருக்குது. மதுபானம் விற்பனைன்னு ஒன்று இருக்குது. இது இல்லாம அந்த கள்ளச்சாராயம் வர இடையில வரும். கள்ளச்சாராயம் ஒரு பக்கம் நடக்குது, டாஸ்மார்க் ஒரு பக்கம் நடக்குது. இதே நம்ம அரசியல் பேர் என்ன சொல்றான்? ஒருவேளை நாங்க இந்த டாஸ்மார்க் நிறுத்திட்டாக்கா மது இல்லாம உங்களால இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கொஸ்டின் இருக்கு. நாங்க டாஸ்மார்க் நிறுத்துறாங்க, இப்போ நீங்க சாராயம் குடிக்காம இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. இதுக்கிட்டே என்ன ஆயிடுதுனாக்கா அந்த கள்ளச்சாராயம் அதிகமா விற்பனை ஆகி அதுல பல பேர் வந்து கண்டு போய் சில பேருக்கு வந்து கிட்னி ஃபெயிலியர் சடனா நிறைய பேர் உயிர் கூட எழுதிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் டாஸ்மார்க் வராதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னாக்கா நிறைய இடத்துல பாத்தீங்கன்னாக்கா 15 பேர் கள்ளச்சாராயம் குடிச்சு இறப்பு, 20 பேர் இழப்பு அந்த மாதிரி சொல்லிருக்காங்க. இல்லைங்களா? ஜனங்க வந்து ஏன் சாகணும்னு சொல்லிட்டு இது வந்து அளவா செய்யணும் எல்லாமே சொல்லிட்டு கலக்கணும்னு சொல்லிட்டு இது அரசாங்கமே ஏற்று நடக்குதுன்னு சொல்லிட்டு இவன் சொல்றான். எதுதான் நம்ம நம்புறதுனே தெரியலையே. அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கணும் சார். ஒரு அளவு என்னுடைய கருத்து என்ன தெரியுமா சார்? இந்த அரசு வந்து இந்த பெரிய வருமானத்தை வேற முறையில வந்து ஈட்டணுமே தவிர குடிக்கிறதுல வந்து நீங்க 5 கிலோமீட்டர் ஒரு 10 கிலோமீட்டர் ஒரு கடையோ அது மாதிரி சுத்தமா வந்து நம்ம மதியம் ஒழிச்சணும் சார். இன்னைக்கு எத்தனை குடும்பம் பார்த்துக்கிட்டீங்கன்னாக்கா சார், இன்னைக்கு நம்ம இருக்கிற சுச்சுவேஷன்ல பார்த்தீங்கன்னாக்கா இவ்வளவு ஏழ்மையான நிலைமையில இருக்கிறவங்கலாம் ஒரு நாளைக்கு வருமானம் குறைஞ்சது அவங்க 300 ரூபாய் இருந்தால் கூட 200 ரூபாய் குடிக்கிறதுக்கே செலவு பண்ணலாம். 100 ரூபாய் தான் அவன் மனைவிட்டே போகுது, குடும்பத்துக்கே போகுது. அது சரியான முறையில் போய் சேரல. இதுதான் நான் சொல்ல வரேன்னாக்கா இது நீ அரசாங்கம் எடுத்து நடத்துறதுனால தான் இவ்வளவு மாதிரி பிரச்சனை. தனியார் விட்டாலையும் சரி இதே பிரச்சனை தான் வரும். தனியார் கையில் கொடுத்தாலும் இதே பிரச்சனை தான் வரும் சார். தண்ணி அடிப்பது ஒழிக்க முடியாது. சரி அப்படி நீ சொல்ற மாதிரி பார்த்தோன்னா மதுவிலக்கு பிரிவே ஒழிச்சுன்னு நான் நீங்க நினைக்கிறீங்க. அப்படி ஒழிச்சாலே கள்ளச்சாராயம் சார் எத்தனையோ பேர் சாகும். இவன் ஆல்கஹால் வந்து ஒரு குவார்ட்டருக்கு 165 ml வந்து இவ்வளோதான் ஆல்கஹால்னு கொடுக்குறான். கள்ளச்சாராயத்தில் போயிட்டு யூரோனி குளோரின் அது இது லொட்டு லொசுக்குன்னு சாராயத்தில் பட்டா எடுத்து போட்டு எல்லாத்தையும் விஷக்கிரிமெல்லாம் அது உண்டாகி அது ஒரு 20 நாள் அது காய்ச்சி எடுத்து வந்து கொடுக்குறவனுக்கெல்லாம் கிட்னி ஃபெயிலியர் ஆகுது, ரத்த ஸ்டக் ஆகுது, ஹார்ட்டு. சரி அப்போ காவல்துறை இது சார் இருக்குது இப்போ இந்த கள்ளச்சாராயம் ஒழிக்கணும்னு இருக்குனாக்கா
அதான் சொல்றேன், அந்த இலாக்காவை எதுக்கு வச்சுக்கிறானே தெரியல. கள்ளச்சாராய மதுவிலக்கு பிரிவுன்னு ஒன்று விட்டுருக்கான். அது எதுக்காக இருக்குது? ஏன் அந்த பிரிவை விட்டு அவன் வச்சா இருந்தது? அதனால அந்த இலாக்காவே எடுத்துடணும். இலாக்கா எடுத்துடணும். ஒரு ரேஷன் கடைக்கு மாசத்துக்கு 2 பாட்டில் தான் கொடுக்குற மாதிரி கொடுக்கலாம். உங்களுடைய இதுனா ரேஷன் கடை கொடுக்க சொல்றீங்க. ஆமா, எப்படி உனக்கு 35 கிலோ இலவசமா கொடுக்குறாங்களோ இல்லை காசு கொடுத்து வாங்குறியோ, அந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து மந்த்லி ஒரே டைமோ இல்லை 2 டைமோ 1 குவார்ட்டர் 2 குவார்ட்டர் கொடுக்கணும். அவன் குடிக்கிறானா குடிக்கல, யாருக்கான போய் எடுத்து கொடுத்துட்டோம். புரியுதுங்களா சார்? அப்போ உனக்கு சீல் போட்டாக்கா நெக்ஸ்ட் டைம் எப்படி கிடைக்கும்? 2ஆம் டைம் நீ எடுத்து போய் கொடுத்தா உங்களுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு சீல் போடணும். ஒரு சீல் போடணும். ஒரு சீல் போடணும். ரேஷன் கார்டுல என்ட்ரி பண்ணிடணும். கண்டிப்பா. இன்னைக்கு ஒரு விசேஷ நாள் வருது அப்படின்னு சொன்னா கூட முடியாது. கண்டிப்பா. ஆகையால 12 மாசத்துக்கு 12 24 அவ்வளவுதான் ஒரு குடும்பத்துக்கு. ஆனா என் ஃபேமிலி குடிக்காத ஃபேமிலி இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னாக்கா சரி, யாருன்னா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு நம்ம விளக்கம் கொடுத்தாலும் சரி, நம்ம வச்சுக்கினாலும் சரி, இப்படிதான் சார் குறைக்க முடியும். குடிக்காரனை குறைக்கிறதுக்கு வழி என்னன்னா அரசாங்கமே ஒரு வழி, அது அரசாங்கமே ஒரு வழி கொண்டு வரணும். அரசாங்கமே வழி கொண்டு வந்தாதான் அதை தடுக்கிறதுக்கு குறைக்க முடியும். ஆனா முழுமையா வந்து ஒழிக்கவே முடியாது சார். நீங்க சொல்றது நான் எப்படி நீங்க வந்து அரசாங்கம் வந்து இது ஒழிக்கிறதுக்கு தடை கொண்டு வர முடியும் நீங்க நினைக்கிறீங்க? முடியாது சார். ஏன்னா இதுதான் உங்களுக்கு கோடிக்கணக்கான ஒரு நாளைக்கு. அதான் நீங்க சொன்னீங்களா சார், நீங்க எடுத்து நீ சொன்ன வார்த்தை அருமையான வார்த்தை. அதான் சொன்னீங்க, இது வந்து கோடிகள் சொல்லிட்டு இதை வச்சுதான் வந்து பட்ஜெட்டை போறாங்க. இப்போ ஒருவேளை அந்த அரசாங்கம் வந்து தடை பண்ணாலும் இவ்வளவு பணம் நமக்கு நஷ்டமாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன்னா, முதல்ல அரசாங்கத்துக்கு வந்து இந்த வருமானத்தை வேற எதுவும் தான் ஈட்டணும். அந்த மாதிரி நீ சொன்ன மாதிரி நடக்குது சார். அந்நிய மாநிலத்தில் குஜராத்ல பார்த்தா மது விலக்கே கிடையாது. ஆமா, அந்த மாதிரி ஸ்டேட் தான் இருக்குது. அந்த மாதிரி தமிழ்நாடு மட்டும் தான் மது விலக்கு. பக்கத்து நாடு சார், பக்கத்து மாநிலம் கேரளாவிலும் எடுத்துட்டாங்க சார். இப்போ கேரளாவில் எடுத்துட்டாங்க. ஆனா இருந்தாலும் அது நாடு வளர்ந்து தான் இருக்குது. வெளிநாட்டு காசு இருக்குது, உள்நாட்டு காசு இருக்குது, எல்லா நாட்டு காசு அங்க இருக்குது. ஏன் நம்ம நாட்டில் அது கொண்டு வரக்கூடாது? அந்த மாதிரி ஏன் செய்யக்கூடாது? செய்யக்கூடாதுன்னு சொன்னாக்கா இவ்வளவு மது விலக்குல வந்து இவ்வளவு ஈஸியா வந்து ஜனங்க வந்து எல்லாமே வந்து காசு நம்மளுக்கு புரண்டு வருதுன்னு சொல்லிட்டு இதுல இருந்து அவங்க விளக்காம இருக்காங்க. நம்மளுக்கு இவ்வளவு பணம் வருது, எதுக்கு? அதுக்கப்புறம் வேற ஆப்ஷன் போக மாட்டேங்கிறாங்க. இது ஒழிச்சா தானே அதுக்கப்புறம் என்ன திட்டம் வேற என்ன கூட்டு வரலான்னு. இந்த அம்மா வந்து ஏடிஎம்கே ஆட்சி வராதுக்கு முன்னாடி வந்து 52 ரூபாய்ச்சு ஒரு பாட்டில், 65 ml. இன்னைக்கு வந்து 150 ரூபாய், 200, 350 ரூபாய், 400 ரூபாய் வரைக்கும் விஐபி லிஸ்ட் வரைக்கும் அப்பயே குடிச்சிருந்தாங்கிறாங்க. 52 ரூபாய் இருந்தது, நீ 350 ரூபாய் வரைக்கும் போய் நின்றோம். மக்கள் குடிச்சிருந்தா இருக்கிறாங்க. சரி, குடிச்சிருந்தாங்கிறாங்க பார்த்தாலையும் இப்போ சாதாரண 52 ரூபாய் இருந்தது, இப்போ 100 ரூபாய்க்கு ஆகியும் குறையில ஆளுங்க. ஏன் குறையும்னா ஒரு பர்சன்டேஜ் இருக்குது. இந்த அளவுக்கு ஒரு எம்எல் கொடுத்தாக்கா இந்த அளவுக்கு ஆல்கஹால் சேர்க்கணும்னு ஒரு பர்சன்டேஜ். அந்த பர்சன்டேஜ் கரெக்டாக கொடுத்துட்டா ஒரு குவார்டர் 100 ரூபாயிலே போயிடும், வீட்டுக்கு போயிடும். ஒரு குவார்டர்லேயே போயிடலாம், ஒரு பாட்டில் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடும். அந்த 10ஆவது நாள் என்ன பண்ணுறோம், ஆல்கஹால் சாப்பிட்டு எனக்கு வந்து என்னமே தெரியல, எனக்கு எறும்பு கட்சி மாதிரி தெரியலன்றதுனால இன்னொரு பாட்டிலும் வாங்கி சாப்பிட்றோம். பிளஸ் அது ஆகிடுச்சா 220 ரூபாய், 200 ரூபாய், 220 ரூபாய் வீட்டில் இருந்து கொடுப்பான். எங்கேருந்து கொடுப்பான்? ரெண்டாவது அப்போதான் எனக்கு ஓரளவு திருப்தியாக இருக்குதுன்னு போகிறோம் வீட்டுக்கு. இடையில போனாக்கா ஓரளவு திருப்தியாக இருக்குதுன்னு பார்த்தா எங்கன்னா வண்டி 2 வீலர் விடுறதும், லாரியில் மாட்டுறதும், பிள்ளைங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் வாங்கி தர முடியாது, சாப்பாடு வாங்கி தர முடியாது, ஸ்கூல் ஃபீஸ் கட்டாத, வீட்லேயே உண்மையாக சொல்ல போனால் மனைவி இருக்கிற கழுத்தில் இருக்கிற தாயோட கல்விடுறாங்க தூங்கும்போது. சார், என்னுடைய இன்னொரு கருத்து என்னன்னு சொன்னாக்கா, இப்போ மது விலக்கு வந்து ஒரு ஆம்பளை வந்து ரொம்ப நன்றி தம்பி. ஒரு மனுஷன் ஏன் குடிக்கிறான், என்ன காரணம், இதை வந்து அரசு வந்து தெரிஞ்சுக்க முன்னோரும். கண்டிப்பா சார். சார், நம்ம மதுவே பத்தி அரசாங்கத்தை ஒரே தரப்பு வந்து குறை சொல்லக்கூடாது சார். கண்டிப்பா தீர்ப்பு செய்கிறவங்க வந்து தோற்றத்தின்படி தீர்ப்பு செய்யக்கூடாது, நியாயத்தின்படி தான் தீர்ப்பு செய்யணும். ஒரு ஆளை பார்த்து நம்ம வந்து இவர் எனக்கு வேண்டியவர், இந்த சார் எனக்கு வேண்டியவர் அப்படின்னு சொல்லி இவர் பக்கம் நான் பேசக்கூடாது. 2 பேருடைய கேட்டு தான் அந்த நியாயத்தின்படி தான் தீர்ப்பு சொல்லணும். ஒரு மனுஷன் ஏன் பிடிக்கிறான், முதல்ல அதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும். நான் பேசலாமா சார்? பேசுங்க சார். அருமையா சொன்னார் சார். அவன் என்னோட தோட்டத்தை பார்த்து என்ன குடிக்கிறான் இல்லையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. செத்தாலையும் குடிக்கிறான், பிறந்தாலையும் குடிக்கிறான்,
கல்யாணம் ஆனாலும் குடிக்கிறோம். கண்டிப்பா. பொண்ணு வீட்டில் பெரிய ஆனாலும் குடிக்கிறோம். கண்டிப்பா. பிறந்த நாள் வந்தாலும் குடிக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? அதுக்கு என்ன கட்டுப்பாடு? இந்திய கல்ச்சரில் வந்து மது அருந்துவதை குற்றம்னு அவன் சொல்லுவான். அவன் குற்றம்னு அவன் சொல்லல. சாப்பிட்றது முழுசா சாப்பிட்றோன்னா குறைவா சாப்பிட்றோன்னா அது இல்லை. அவன் டேக்டிசி அவங்க நாட்டில் வந்து அனுமதி இருக்குது. அவங்க ஏரியாவில் வந்து அந்த நாட்டில் வந்து அனுமதி இருக்குது. ஃபாரின் கண்ட்ரியில் அனுமதி இருக்குது. ஆனால் நம்ம நாட்டில் வந்து அனுமதி கிடையாது. நாட்டில் அனுமதி கொடுத்தாலையும் நம்ம பேரண்ட்ஸ் நம்மள அனுமதி கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா. பேரண்ட்ஸ் அனுமதிச்சாலும் உறவுகள் நம்மள அனுமதி கிடையாது. அனுமதிக்கு சமுதாயம் நம்மள அனுமதிக்கு தெரியாது. அது என்ன கொடுத்துருக்காங்க மதுபானத்தில் என்ன லிஸ்ட் கொடுத்துருக்குது சார்? அதான் உயிருக்கு கேடு. அதான் மது வீட்டிற்கு நாட்டுக்கு கேடு, உயிருக்கு கேடு சொல்லிட்டு போடுறது. அவனே தூண்டி விட்டுறான். தூண்டி விட்டுறான். தூண்டி விட்டுல ஏன்னு கேளு. அவனையும் அதுல விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். விற்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டு நீ வாங்கி குடிங்க, இது குடிச்சா நீ கெட்டுடுவோம். அது லெவர்த்தம் கொடுத்துறான். ஆமா, குடிச்சாலே நீ கெட்டு போட வேண்டாம். நாளைக்கு அவன் தப்பு நல்லா தெரிஞ்சுக்கிது. கண்டிப்பா கண்டிப்பா. அரசாங்கமே என்ன சொல்லிடுது, இது குடி விற்பனைக்கு வந்துடுது, வெளியே விற்பனைக்கு வந்துடுது. அது வாங்கி குடிக்கலாம்னு சொல்லிடுறான். குடிச்சாலே உடம்பு கேடுன்னு சொல்லிடுறான். இது எப்படி? அது அரசாங்கம் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாள் வந்துச்சுன்னா இந்த நாள்ல வந்து இத்தனை கோடி 36 கோடி வருமானம் வரும். அப்புறம் மறுநாள் பேப்பர் அந்த இது முடிஞ்சவொடனே பாத்தீங்கன்னா பொங்கலுக்கே எடுத்துங்க 36 கோடி தாண்டம். மறுநாள் பார்த்தா இல்ல 6 கோடி இந்த வருடம் வந்து கம்மியாகிடுச்சு அப்படின்னு சொல்றான். ரொம்ப எதிர்பார்க்கலாம். ஆமா, இந்த பொங்கலுக்கு வந்துச்சு 2014 பொங்கலுக்கு 234 கோடி. போன வருஷம் இந்த வருஷம் படம் பேர பார்த்தா 60-80 கோடி லாபம் ஈட்டிருக்கு. எந்த நாட்டு எந்த டிஸ்ட்ரிக்ட்னு பார்த்தா வேறு நாதார்கா டிஸ்ட்ரிக்ட் தான் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டிலே நாதார்கா டிஸ்ட்ரிக்ட் தான் மது விற்பனையே வந்து அதிகமாக. சொல்ல போனால் சார் சொன்னது உண்மை. 2% சொன்னது ஏற்றுக்கூடிய விஷயம். கஷ்டப்படுறாங்க, கொத்தனார் வேலை செஞ்சாக்கா அந்த வலிக்காக கொஞ்சம் மருந்து சாப்பிட்டு போய் படுத்துக்கிறாங்க. மழையில இருந்து மறுபடியும் வேலை செய்யணும், கை கால வலி இருக்குதுன்னு சொல்லணும். அது வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் சார், ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் அந்த மாதிரி. இந்த காலகட்டத்தில் பார்த்தா 20% வந்துச்சு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்ல இருந்து லேடிஸ்ல இருந்து எல்லாமே வந்து குடி இல்லாத நம்பர் 1 வந்திருக்குது அப்படின்னு சொன்னாக்கா அது பெருமை தர வேண்டியதா இருக்கு. பெருமை தர வேண்டியதா இருக்கு. எதுக்கு? அரசாங்கத்துக்கு. ஆனா நாளைக்கு இதே நாளடைவில் அவன் குடிச்சு அவன் வந்து மறிச்சு போயிட்டு அவன் குடும்பம் தனிமையா சொல்லுவான். அரசாங்கம் அதுதான் என்ன பண்ணுறது? கரெக்டான கேள்வி சார். அரசாங்கம் என்ன பண்ணுறது? கவர்மெண்ட் அரசாங்கத்துக்கு இந்த கேள்வி அருமையான கேள்வி சார். கண்டிப்பா. ஒரு பைக் வாங்குற இன்சூரன்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பா இன்சூரன்ஸ் பண்ணுறோம். ஒரு பொருள் போய் அரிசி பருப்பு வாங்குற இடத்துல வந்து சரியில்லை, நான் உடனே புகார் பண்ணுறேன். அது நுகர்வோர் ஒரு பொருள் வந்து வாங்குறேன். நீ சார் சொன்னது அருமையான கேள்வி. அரசாங்கத்துக்கு கேட்டாங்க, அரசாங்கம் பதில் சொல்லுமா என்னன்னு தெரியல. கண்டிப்பா இந்த கேள்வி நாளைக்கு ஒரு நாள் அவன் சாப்பிட்டு அவன் இறந்துறான்னு சொல்றாரு. இறந்துறான். அவனுக்காக அரசாங்கம் என்ன நிம்மதி இல்லையா? ரெண்டாவது அவங்க பிள்ளைங்க பாதிக்கப்படுது. அவங்களுடைய கல்வி முக்கியமா பாதிக்கப்படுது. அவங்களுக்கு அந்த கல்வி மெயின் போகாது சார். அப்பா பிடிச்சிக்கிறாங்க, 2 பேரும் அப்பா அம்மா சண்டை போடுறாங்கன்னு பயந்து எட்டி பார்க்கறது குழந்தைங்க. அந்த சந்தோஷம் அந்த குடும்பத்தில் இல்லை. அவங்க அந்த பிள்ளைங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படாது. வந்து அரசாங்கத்துடைய கஜலா ரொம்பன்னு சொல்லிட்டு நீங்க பாக்குறீங்களே, ஒரு குடும்பமே அதான் அழிஞ்சு போகுது. வருங்கால சன்னதி அந்த கல்வியே அழிக்கப்படுது. அதுக்காக நீங்க கவலைப்படுது. அரசாங்கம் கவலைப்படலையே. ஒரு நிம்மதி இல்ல சார். ஒருத்தன் வந்து தற்கொலை செய்யறான், ஒருத்தன் வந்து தூக்கு போட்டு செத்துறான், 8 ஊசி கொளுத்திக்கிறான். எவ்வளவு நம்ம பேப்பர்ல படிக்கணும். அதுக்கெல்லாம் ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா சார்? ஒரு பொம்பளை இவ்வளவு தான் தாங்க முடியும். ஒரு நாள் பாப்பா, 2 நாள் பாப்பா, சரி தினத்தோடு அந்த மனுஷன் இதே பொம்பளை சம்பாதிக்கிறது குடிச்சிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்கு வந்து நிம்மதியா இல்லை, பசங்களும் படிக்க முடியல. ஒரு 4 பேர் நம்மளையும் வந்து வெளியில போக முடியல. நைட்டெல்லாம் ஒரே வேர்ட்ஸ் வந்து கெட்ட வார்த்தை திட்டுறது, பக்கத்துல இருந்து நம்ம வெளியே போக முடியாது. இப்படி மானகிட்ட பழக்கத்துக்கு செத்து போறதுன்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயம் அந்த மனசு பாதினால்தான் அந்த வீட்டுல அந்த குடும்பத்துல ஒரு இழப்பு ஏற்படுது. அது வந்து அரசாங்கம் சரி செய்ய முடியுமா? முடியாது. இது மாதிரி மதுவினால எத்தனை குடும்பம் பாதிக்கப்படும் சொல்லிட்டு அவன் கணக்கு எடுத்திருந்தானாக்கா அரசாங்கத்தை வந்து சந்தோஷம் பாராட்டு இருக்காங்க. ஆனா ஒரு தொகுதி எனக்கு இந்த போன ஆண்டு விட இந்த ஆண்டு வந்து எனக்கு 6 கோடி நஷ்டமாயிடுச்சு சொல்றாங்க. அவன் எப்படியாப்பட்ட மனுஷன் சார்? ஒரு அரசாங்கம் எதுக்கு சார்? மக்கள் அழிக்கிறதுக்கு அரசாங்கம். பாதுகாப்பு தான் சார் அரசாங்கம். பாதுகாப்பு தான் சார். சார் நான் என்ன சொல்றேன், இப்போ என்னதான் சார் வழி? என்னதான் ஒரு வழி? என்னுடைய கருத்துன்னு பாத்தீங்கன்னா சார், மது வந்து ஒழிக்க முடியாது. நீங்க சொன்ன மாதிரி மது ஒழிக்க முடியாது. சார் சொன்ன மாதிரி மதுனால பாத்தீங்கன்னாக்கா எத்தனையோ குடும்பம் பாதிக்கப்படுது, எவ்வளவு பேர் மனநலம் பாதிக்கப்பட்டு. சரி, ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப மதுவினால அவங்க கவலையை மறக்கிறான், மதுவினால அவங்க வந்து கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்கா மிஞ்சி பண்ண ஒரு 2 ஹவர் இருக்கலாம். அவ்வளவுதான் சார். நீ எவ்வளவுதான் சாப்பிட, நீ ஒரு 2 hours அவ்வளவுதான். அதுக்கு மேல வந்து அது போதை இருக்காது. அவ்வளவுதான் மிஞ்சி போச்சு. திரும்ப
திரும்ப பழைய நிலைக்கு தான் வர ஆரம்பிக்கிறான். மனுஷனுக்கு வந்து நிரந்தரமான சமாதானம் வேணும், நிரந்தரமான சந்தோஷம் வேணும். இதுக்கு என்னதான் வழி? அரசாங்கம் என்னதான் வழி போன இதுக்கு? இது வந்து அரசாங்கம் என்னதான் பண்ணு நம்ம பொறுத்து தான் சார் பார்க்கணும். ஒருவேளை நம்ம பேசி முடிவெடுக்க போறது கிடையாது. புரியுதா? காட்ஸ் கிரியேட், அவ்வளோதான். கடவுள்கிட்ட கையில் தான் இருக்கு. கடவுள் கையில் எல்லா மனுஷங்க வந்து எவ்வளோதான் பிரயாசப்பட்டாலும் அந்த உலகத்தில் நிலையானது ஒன்றுமே இல்லை. அதனால அரசாங்கம் என்ன வந்து மக்களுக்காக செய்யுதோ அதுதான் நினைக்கிறேன். முன்னாள் பேசிட்டு நினைக்கிறேன் சார். நைட் ஆகி சார், 12 மணி ஆகி சார். அந்த ரொம்ப நேரம் ஆயிடுச்சு சார். நான் வீட்டுக்கு போகிற பசங்களை தேங்க்யூ சார்.